ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த ராக்காயம்மன் கோயிலுக்கு போற வழியில கரடு முன்னாடி காட்டுப்பாதையில நடந்து போயிட்டு இருந்தோம். கொஞ்ச தூரத்துல வாகனங்கள் போற சாலை வந்துச்சு. இந்த சாலை முழுக்க நம்ம சொந்தக்கார பயபுலக்கே குதூகலமா குதிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்மள மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லல்ல. வீட்டு வாடகை கட்ட வேணாம், மாத தவணை கட்ட வேணாம், ஆடி தள்ளுபடியில ஆடை வாங்குறதுக்கு கடைக்கடையா ஏறி இறங்க வேணாம், குழந்தைங்களுக்கு அணை ஆடை இல்லைன்னா அரையாப்பு அதாவது டேப்பர் வாங்க வேணாம். இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நம்ம கிட்ட இருந்துதான். இந்த மாதிரி நெகிழிகளையும் குப்பைகளையும் அவங்க கிட்ட போறதை தவிர எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு கிடையாது. சரி, ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுட்டு என்னோட கட்டுக்கணங்காத கோபத்தை நான் கட்டுப்படுத்திக்கிறேன். முழுசா இருக்கிற தண்ணி குப்பிகளை அதாவது வாட்டர் பாட்டில்களை எவ்வளோ தூரம் வேணா தூக்கிட்டு போக தெரிஞ்ச நமக்கு அது காலியான உடனே ஏன் ஒரு நிமிஷம் கூட வச்சிருக்க தோண மாட்டேங்குது? அதை நசக்கி கசக்கி சுருக்கி நம்ம பைக்குள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் குப்பை தொட்டிகளை போடுறதுக்கு என்ன? என் கேள்வி நியாயமானது தானே? எல்லாத்தையும் தூக்கி போட்டுற வேண்டியது, அப்புறம் அரசாங்கத்து மேல பழைய போட வேண்டியது. இந்த குரங்கு மட்டும் வாயிருந்தா நம்மள கழுவி ஊத்தும். சமூக பொறுப்பு அப்படின்றது எல்லாருக்குமே வேணும்பா. அப்படி இல்லைன்னு வச்சீங்களேன், நமக்கு அறிவு இருந்தா நாம எல்லாம் மிருகங்கள் தான். சரி, நம்ம கதைக்கு வருவோம். இந்த ராக்காயம்மன் கோயிலுக்கு போற வழியில ஒரு குறுக்கால ஒரு பாதை போச்சு. அதுக்குள்ள போனோம் பாருங்க, கொஞ்சம் தண்ணி எல்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த வழி நெடுக ஒரே சிவப்பு எறும்புகள் பா. இந்த பக்கம் யாருமே போக கூடாதுன்றதுக்காக யாரோ பொறி வச்ச மாதிரி இருந்தது. 1000ல் ஒருவன் படத்துல போற மாதிரியே இருந்தது. போக போக எறும்புகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருந்தது. ஓடு அது நேரா கொண்டு போய் ஒரு சின்ன கோயில் முன்னாடி நிறுத்துச்சு. ரொம்ப அழகா இருந்தது அந்த இடமே. அந்த கோயிலுக்கிட்ட ஒரு சின்ன கிணறு மாதிரி இருந்தது. அதுல சின்ன ஒரு ஊத்து மாதிரி தண்ணி வந்துட்டே இருந்தது. நாம சும்மா இருப்போமா? குரங்குகளோட வாரிசுகள் தானே நாம. அதை ஆய்வு செய்ய போனேன், அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண போனேன். இந்த தண்ணி மேல இருந்து ஊத்திட்டே இருக்குது. அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா அருமையா இருந்தா போல. என்ன ஒரு குரங்கு தான் இருக்குது, இன்னொரு குரங்கு எங்க வந்துச்சு இல்ல? சரி, கொஞ்ச நேரம் அந்த கிணத்து தவளையா இருந்துட்டு மேல போய் இந்த கோயில்ல யார் தான் இருக்கிறான் அப்படின்னு போய் பார்த்தா நம்ம கருட பகவான் இருக்கிறா போல. பாவம்பா, யாருமே கண்டுக்க மாட்டாங்க இவரை. ஒருவேளை இவர் சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு சந்தைப்படுத்தல் பண்ணி அதாவது மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தா ஒருவேளை இங்க கூட்டம் இருந்திருக்கும் போல. சரி, அப்படியே அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அங்க சில பல படங்களை பிடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து செதறி ஓடணும், எறும்பு கிட்ட சிக்காம. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்கப்பா, காலை காவ கொடுத்துறாதீங்க எறும்பு கிட்ட. மறுபடியும் அந்த இடத்துல சாலைக்கு போனா அங்க ஒரு நாய்க்கும் குரங்குக்கும் சண்டை. இந்த நாய் சும்மா இருக்க மாட்டேங்குதுப்பா, இருக்கிற குரங்கெல்லாம் வம்பிழுத்திட்டு இருக்குது நம்மள மாதிரி. அதுக்கப்புறம் அந்த நாய் நம்ம கூடயே தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்னடான்னு கேட்டா இந்த நாய் வந்து சித்தரம் நமக்கு வந்து வழிகாட்டுதான். காட்டுப்பாதையில இந்த கதையை சொன்னா நம்பி இருக்கலாம். இது நாட்டு சாலையில சொல்றாங்க. சரி, கேட்டுக்க வேண்டியதுதான். அப்படியே நடந்து போனா அங்க நாவல் மரம் இருந்தது. இந்த ஔவையார் படத்துல சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா காட்சி தான் ஞாபகத்துக்கு வந்தது. முதல்ல இது நான் ஒரு கதை அப்படிதான் நினைச்சேன். ஆனா அந்த நாவல் மரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இதெல்லாம் உண்மை அப்படின்னு. ஞான பண்டிதா அவைக்கு நாவல் பழம் மூலமா அறிவு கண்ணை திறந்த மாதிரி இந்த மக்களுக்கு ஏதாவது பழத்தை கொடுத்து இந்த நெகிழி குப்பைகள் எல்லாம் போடாத மாதிரி ஏதாவது பண்ணி விடு ஞான பண்டிதா. சொன்னா எவனும் கேட்க மாட்டான். பாணியாண்டவா ஏதாவது பண்ணி விடு. குமரன் கிட்ட கோரிக்கையை வச்சுட்டு அங்க கொஞ்ச தூரம் தள்ளி போனா அந்த பழமுதிரி சோலை கோயில் இருந்தது. அதுக்குமே நம்ம ராக்காயம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். நடந்து நாடி நண்பன் நட்டுக்குச்சு போல. நம்ம நண்பனுக்கு எந்திரமாயிட்டா போல. அவருக்கு ஒரு தள்ளு முள்ள கொடுத்து மேல கூட்டிட்டு போனோம். அப்புறம் பின்னோக்கி நடந்தோம், அதாவது ரிவர்ஸ் வாக்கிங். இது நிறைய பலன்கள் இருக்கு தெரியுமா? அடுத்த குட்டை கதையில சொல்றேன்.